ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாட்டர்டே ஈவினிங் எடுத்த vlog. இதில் வந்து சண்டே மார்னிங்கை வந்து கொஞ்சம் ஆட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா கிச்சடியும் சட்னியும் தான், தேங்காய் சட்னி. போன சாட்டர்டே வந்து அதான் செஞ்சுருந்தேன், கிச்சடியும் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். சரி, இந்த சாட்டர்டேவும் அதே செய்ய சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, போன சாட்டர்டே செஞ்சது அதே மாதிரியே செய் அப்படின்னாங்க. சரி, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்ட்டு நானும் அதை விட கொஞ்சம் நல்லா செய்யணுன்ட்டு என்னென்னவோ பண்ணி செஞ்சேன். ஆனால் சரியான சொதப்பல் ஆகிடுச்சு, உப்பு கம்மியாகிடுச்சு ரொம்ப. சரி ஓகேன்னு சாப்பிட்டுட்டோம், கொஞ்சம் தான் வேஸ்ட் ஆச்சு, மற்றபடி சாப்பிட்டுட்டோம். அது எங்கள் சட்னியில் பார்த்திங்கன்னா தண்ணி வேறு எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். அது ஏன்னே தெரியல, எப்பவுமே அவ்வளோ சட்னியில் தண்ணி ஊற்ற மாட்டேன், இந்த வாட்டி ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன். எங்கே நம்மளை இந்த பசங்க ஃப்ரீயாக சமைக்க விட்றாங்க. இப்போயும் ஒருத்தனை தூக்கி வச்சுருந்தா சமைச்சிட்ருக்கேன். சும்மா இருக்கும்போது கூட அமைதியாக அவன் பாட்டுன்னு இருக்கான். ஆனால் அந்த சமைக்க வந்தால் மட்டும்தான் பின்னாடியே வந்துடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இல்லை, நான் அவனை கீழே விட்டால் அவன் எதனா ஒரு சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அன்றைக்கி 2 நாள் முன்னாடி அப்படி தான் பண்ணான். என்ன பண்ணான்னா, அரிசி ட்ரம் பக்கத்தில் இருக்குது, குடம் பக்கத்தில் இருக்குது. குடத்தை திறந்து அரிசி ட்ரம் வந்து அரிசி எடுத்து குடத்தில் போட்டு வச்சிட்டான். அவ்வளோ அரிசியை வேஸ்ட் பண்ணிட்டான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. இல்லை, எதனா கொட்டிக்க போதுனும் பயமாக இருக்குது. சுட சுட எல்லாமே இங்கே வைக்கிறோம், கொட்டிக்க போதுனும் பயமாக இருக்குது. தக்ஷா வந்து சின்னவளாக இருக்கும்போது, குட்டியாக இருக்கும்போது நாங்கள் வந்து மாடியில் இருந்தோம், 2nd ஃப்ளோரில். அங்கே பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். சிங்க்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிங்க்கு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு சிங்க்கில் அவளை உட்கார வச்சுடுவேன். அவள் பாட்டுன்னு சிங்க்கில் உட்காந்துட்ருப்பா. ஆனால் இவனை வந்து எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே மாமியார் வீட்டிலாம் விட்டுருந்தேன், ஆனால் அங்கேயும் இருக்க மாட்டேன்னு ஒரே அழ. சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, சரி அதனால தூக்கிட்டு 2nd ஃப்ளோரில் கிச்சன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன் நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம்னா, எனக்கு வந்து 2மே வந்து சி செக்ஷன். லாஸ்ட் இயர் தான் வந்து இவன் பாப்பா பிறந்தான். அதனால் வந்து படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது. எங்களோட படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வேறு இருக்கும். அதில் வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நான் தான் வந்து ஆகணும், கீழே தண்ணி தூக்கத்துக்கு எல்லாத்துக்குமே. எதுக்கு ரிஸ்க்கு, அதுக்கு இதை வச்சு சமாளிச்சிடலாமே, இந்த கிச்சன் வச்சு சமாளிச்சிடலாமேன்ட்டு நாங்களும் கீழே வந்துட்டோம். நாங்கள் குவார்ட்டர்லி லீவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ குவார்ட்டர்லி விடுவாங்கன்ட்டு. இந்த ஃப்ரைடே விட வந்து எக்ஸாம் வந்து முடியுது. முடிஞ்சதும் சாட்டர்டே வந்து ஃபஸ்டிவலில் அம்மா வீட்டுக்கு கிளம்புறது தான். போயிட்டு ஒரு 4 to 5 days அங்கே இருந்துட்டு தேர்ஸ்டே தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஆனால் வந்து எப்படின்னு தெரியல. இங்கே ஹஸ்பண்ட்கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு, இன்னும் அங்கே மாமியார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இதில் என்னென்னா, ஒரே ஒரு ஈஸியான விஷயம், லீவ் லெட்ரு இல்லை. லீவ் லெட்ரு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கரெக்டாக லீவ் லெட்ரு எழுதி கரெக்டாக சைன் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே கூட லீவ் லெட்ரு போட்டோன்னா ஈஸியாக சைன் வாங்கி ஈஸியாக கிளம்பிடலாம் போல். ஆனால் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. இங்கே பர்மிஷன் கொடுத்தா அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அங்கே பர்மிஷன் கொடுத்தா இங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியலை. நான் வந்து போன வாரத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அடுத்த வாரம் போகிறோன்ட்டு. ஆனால் பாருங்களேன், வெள்ளிக்கிழமை ஈவினிங் சொல்லும்போது தான் என்னவோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. என்னது சொல்லவே இல்லை, போறியா அப்படின்ட்டு. பாருங்கள், நான் வந்து உங்ககிட்ட சனிக்கிழமை சொல்கிறேன் என்னென்ன சொன்னாங்கன்ட்டு. உங்கள் வீட்டில் எப்படி கேட்டோன்னே அனுப்பிச்சிடுவாங்களா? எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து ஓகே சொல்லுவாங்க. நான் இந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப யோசிப்பாங்க. அது ஏன் இப்போ வரைக்கும் தெரியலை. சரி ஓகே, விடுங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சாட்டர்டே ஈவினிங்கான தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தால் இருக்கும் டின்னருக்கு. ஏன்னா வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருவோம். ஏன்னா சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால பொறுமையாக தான் எழுந்துப்போம். ஒரு 7 o'clock மேலே தான் எழுந்துப்பேன். எழுந்து அதுக்கு மேலே என்னத்தை சமைக்கிறது, அதனால நான் மோஸ்ட்லி ரசம் இது மட்டும்தான் இருக்கும் சாட்டர்டே. ஆனால் அதனால் வந்து ஈவினிங் வந்து எதாவது சப்பாத்தி அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுருவோம். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நைட்டு வந்து தோசை தான். தோசை அது
இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உடச்சக்கல்லை காணும். எங்கடா உடச்சக்கல்லைன்னு தேடிட்டு இருந்தால் அவள் பாப்பா தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அவகிட்டேருந்து பிடிங்கி வச்சுட்டு வந்தேன். இந்த டப்பா பார்த்திங்கன்னா தம்பி எடுக்கிறானா, அதனால கொண்டு வந்து மேலே வைக்கிறான், அவன் எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி சொப்புலாம் அங்கே எதுவுமே எடுத்து விட மாட்டான். அவனுக்கு ஒரு கடாய், ஒரு கரண்டி, இது இருந்தாலே அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு வந்து அதை எடுத்து கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். குக்கிங் வேலை முடிஞ்சிச்சு. கையோட பையனுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டேன். பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊட்டி விட்டுறேன் கொஞ்சம் போட்டு விட சொன்னாங்க. அதில் வந்து பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் வந்து ஊட்டிகிட்டு இருந்தார். அப்பப்போ சட்னி மட்டும் கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அங்கே கீழே வச்சேன்னா அவன் அப்படி கொட்டிடுவான். அதனால வந்து இங்கே கிச்சனில் வச்சுருந்தேன். கேட்கும்போது மட்டும் எடுத்து போய்ட்டு கொடுத்துட்டு வந்துருவேன் என்னென்ன வேணுமோ அதெல்லாம். சரி, அதுக்குள்ளே கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். சிங்கில் வந்து கொஞ்சம் சாமான் போட்டாலும் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சாமான் தான், ஆனால் அது நிறைய இருக்க மாதிரி இருக்குது. சரி, அதை தேய்ச்சிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். எவ்வளோ தான் சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சாலுமே அது 11 o'clock மேலே ஆகிடுது அது படுக்கிறதுக்கு. எவ்வளோ தான் வந்து நானும் ஒவ்வொரு நாளுமே வந்து இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சணுன்ட்டு நானும் செஞ்சுட்டே இருப்பேன். ஆனால் அது இழுத்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கிச்சன் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டைம் பார்க்கும்போது கரெக்டாக 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் 11 மணி சரி படுக்கலான்னு போனாலும் படுக்க விட மாட்டாளுங்க. அப்போ தான் வந்து விளையாடிட்டுருப்பாங்க. பெட்டு மேலே குதிக்கிறது, வயிற்று மேலே குதிக்கிறது, எல்லா வேலையும் அப்போ தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க 2 பேரும். அதுவும் அவளை கூட வந்து 2 போட்டு படுக்க வச்சலாம், அவனை படுக்கவே முடியாது. இந்த பக்கம் குதிப்பான், அந்த பக்கம் குதிப்பான், அவங்க அப்பாவை போய் அடிச்சுட்டு வருவான். எல்லா சேட்டையும் அந்த நைட்டில் தான் பண்ணுவாங்க. அதுக்கே எங்களுக்கு 11:30 12 o'clock ஆகிடும் தூங்கிறதுக்கு. சரி, வேலை முடிஞ்சிச்சு. சொப்பு எடுத்து வைடின்னா நான் எடுத்து வைக்க மாட்டேன், நீ எடுத்து வை அப்படின்ட்டான். அவகிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் நம்ம தான் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம அம்மா என்ன சொல்கிறோமோ அதை நம்ம கேட்போம். ஆனால் இப்போ வந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து இடத்துல வந்து சண்டே மார்னிங். சரி, என்ன கோவில் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். சரி, புரட்டாசி மாதமாக இருக்குது, பெருமாள் கோவிலே போயிடலான்ட்டு இங்கே டி நகர் இருக்க பெருமாள் கோவில் வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல வேலை சீக்கிரம் வந்துவிட்டோம். இல்லை லேட்டாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க போல். ஏன்னா வந்து குடை ஊர்வலமாக அது வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் சுற்றிட்டு வெளியே வரோம், கோவிலே லாக் பண்ணிட்டாங்க. அதில் எடுத்த கிளிப்ஸ் தான் பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.